சரணம் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ கல் முள் காலுக்கு மெத்தி சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமி சுவாமி சரணம் ஐயப்ப சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமி. ஏம்மா இந்த மாதிரி சின்ன பொண்ணுகளா மலைக்கு வரக்கூடாது. புனிதமான இடத்தை வந்து களங்கப்படுத்துறீங்களே. ஏன் எங்களுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா? நெருப்புல ஈ உட்காருடன்னு ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகும்மா? பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா? நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதின்னு சொல்ல போறீங்க. நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும். அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் 40 வருஷமா இந்த மலைக்கு வர்றேன். இப்போ உன் பேரை சொல்லி இப்படியெல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க. இந்த தடவை 18ஆம் படியோட என் வாழ்க்கைய முடிச்சிடுப்பா. இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இதுக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு கட்டணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமியே ஐயப்போ. சாமியே ஐயப்போ. இப்படி ஒரு பொண்ணு இந்த நடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல. நீங்க எல்லாம் சாமிங்க தானே? மாலை போட்டிருக்கீங்க. நாங்களா போட்டுக்கிட்ட மாலை வேணும்னா மாத்திக்கலாமா? ஐயப்பா, பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனைய கொடுத்துறாத ஐயப்பா. என்ன காப்பாத்து ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயோ, ஐயப்பனை கூப்பிட்டா நமக்கேண்டா வம்பு? சாமியே சரணம் ஐயப்பா, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஐயப்பா, என்ன மட்டும் காப்பாத்து ஐயப்பா. ஏய், எங்கடா போற? நீங்க 2 பேரும் மட்டும் விளையாடுங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. நீ மட்டும் மெட்ராஸ்லயே என் கண்ணில் பட்டிருந்தீனா உன்னுடைய விலை 1 லட்சம். What a beautiful nose. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. நான் கட்டி இருக்கிறது ஐயப்ப வஸ்திரம். நான் போட்டிருக்கிறது ஐயப்ப மாலை. வேண்டாம், என்ன அப்படி பார்க்காத. உன் கண்ணு கெட்டு போயிடும். இதுவரை நான் பார்த்து பொண்ணுங்கதான் கெட்டு போயிருக்காங்க. என் கண்ணு கெட்டு போனதே இல்ல. யாரா இவன்? பேசியே நேரத்தை வீணாக்கிடுவான் போல இருக்க. எவ்வளவு நேரமா பெருமூச்சு விடுறது? ஏய், யாரா இவன்? புலி இழுத்துட்டு போச்சுன்னா ஐயப்பன் காப்பாத்திட்டானா? இது நிச்சயமா ஐயப்பனோட வேலைதான். ஐயப்பனோட வேலைனா தப்பா நடந்துட்டு நம்மள எடுத்துட்டு போனோம். எப்படியோ நமக்கு ஆகாரமாக வேண்டியவா புலிக்கு ஆகாரம் ஆயிட்டா. சரி வாங்கடா. ஐயப்போ ஐயப்போ. சுவாமியே சுவாமியே ஐயப்போ சரணமையப்பா. சுவாமியே ஐயப்போ. சுவாமியே ஐயப்போ. சுவாமி ஐயப்போ. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி ஐயப்போ. சுவாமி சரணமையப்பா.
பயப்படாதம்மா. சாமி, நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு. அந்த பகவானே புலியா வந்து என் கற்பையும் காப்பாத்திட்டாரு. சுவாமி, என் இருமுடி இருக்கிற பக்கத்திலேயே என்னையும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இந்த இருமுடி எப்படி போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க, நான் திரும்பி போறேன். என்ன மாதிரி போங்கள், மலைக்கு வரக்கூடாது. எனக்கு வந்த சோதனை அவங்களுக்கு ஒரு சாமி. அப்படியே சில பேர் இல்லன்னா, சாமியோட பேர் போன வருஷம் விஜய்னு ஒரு சாமி என் கூட வந்தார். நாத்திகரா இருந்தவர் தான். அவரை ஆத்திகனா மாத்திர சம்பவத்தை நினைச்சா உடம்பே புல்லரிச்சு போகுது. சொல்லுங்க சாமி, கேட்போம். சொல்றேன். அவருடைய மனைவி பேரு சரஸ்வதி. சரஸ்வதி. அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன்னை அறியாம அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிட தோணும். விஜய் அப்படி ஒண்ணும் மோசமானவன் இல்லை. அவனுக்கு கடவுள் கிடையாது. அடுத்தவங்க சாமி கும்பிடுறத அவன் ஆட்சேபனை பண்றதும் இல்லை. அவனுக்கு கடமைதான் முக்கியம். சரஸ்வதி, சரஸ்வதி, இன்னும் எழுந்திருக்கலையா? காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம்? கைய கூட ஏந்திருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சனிக்கிழமை, ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத உன்னை கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா? கணவன் தான் கடவுளுங்கிறாங்க. என்ன ஒரு தடவையாவது சுத்துறியா? கணவன் தாங்க கடவுள். ஆனா அந்த கடவுளை கொடுக்கறதுக்கும் ஒரு கடவுள் இருக்க. ஐயோ, நான் கோயிலுக்கு போறேன், நீங்க வர்றீங்களா? அம்மா தாய், நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, எத்தனை தடவை வேணாலும் சுத்து, என்ன விட்டுரு, எனக்கு வேலை இருக்கு, போ. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய பேதம் இருந்ததை தவிர மத்த எல்லா விஷயத்திலையும் ஒற்றுமையா இருந்தாங்க. பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செஞ்சான் விஜய். எஸ் மிஸ்டர் விஜய், பொசிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். இந்த ஆபரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது. எனிவே, யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை பண்றோம், பட் முடிவு பண்ண முடியாது. டாக்டர், ஐம் சாரி விஜய். மிஸ்டர் விஜய், எஸ், எதுக்கும் இந்த ஆபரேஷனுக்கு முன்னால உங்க ஒய்ஃபை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுமில்லை. நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீதான் சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன வேணும்னாலும் வேண்டிக்கோ, நான் நிச்சயமா செய்யறேன். என்ன வேணும்னாலும் வேண்டிக்கலாமா? என்ன வேண்டாலும் வேண்டிக்கோ, நிச்சயம் செய்யறேன். இப்பவாவது சாமி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ சரசு, ஐயோ சரசு, ஐயோ அம்மா, ஐயோ டாக்டர். எல்லா டாக்டர்களும் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவான ஒரு கேஸ் வித்தவுட் சிசரியன் குழந்தை பிறந்திருக்குன்னா அது கடவுளோட செயல் தான். படிச்ச டாக்டர் நீங்களுமா கடவுளை நம்புறீங்க? Why not? ஓகே, எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அது போதும். தேங்க்யூ. ஏன் குருசாமி, குழந்தை அதுதான் கிடையாது. பாவிங்க தான் சாமி நல்லா இருக்காங்க. முதல்ல நல்லா இருந்தாலும் முடிவு நல்லா இருக்காது. தப்பு செஞ்சவன் என்னைக்காவது தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சட்டத்துல இருந்து தப்பிச்சாலும் தெய்வ தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதுவும் ஐயப்பன்கிட்ட இருந்து நிச்சயமா யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆமா சாமி, அந்த அம்மா வேண்டிக்கு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றலனா இல்ல, அது எப்படி தப்பாகும்? ஆபத்தா இருந்த அந்த நேரத்துல டாக்டர் 4 வார்த்தை சொன்னா நல்லதுன்னு சொன்னாரு. அப்படியே இருந்தாலும் 1000மோ 2000மோ உண்டில போடுறேன்னு வேண்டிக்க நினைச்சேன். என்னையும் குழந்தையும் மலைக்கு அனுப்புறதா உன்ன யார் வேண்டிக்க சொன்னா? வேண்டாங்க, ஐயப்பன் கிட்ட விளையாடாதீங்க. ஆபீஸ்ல வேலை செய்யவே நேரம் பத்தல, இதுல அவர்கிட்ட எப்படி விளையாடுறது? அப்போ என் வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டீங்களா? இந்த பாரு, இந்த பிரச்சனையினால நமக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாது. வேணும்னா 5000 ரூபாய் உண்டியலுக்கு அனுப்புறேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஐயப்பா, குழந்தை பிறந்த 5 வருஷமா உன் சன்னதிக்கு வர நிலையை என் புருஷனுக்கு ஏற்படுத்துன்னு உன்னை நான் வணங்காத நாள் இல்ல. நீ அதை செய்யாம என் குழந்தைய ஊமையாக்கிட்டியே. தெய்வம் இல்லைங்கிற என் புருஷன்
இன்னும் ஒரு வாரத்துல மாலை போட்டு உன் சன்னதிக்கு வர்ற சூழ்நிலையை நீ உருவாக்கல, இனிமே நான் உன்னை வணங்க போறதில்லை. நினைச்சேன் இங்கதான் இருப்பேன். இல்லாத ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியோ? இன்னும் எங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என் வேண்டுதலை நிறைவேற்றாம இருந்ததுனால நம்ம குழந்தை ஊமையானது போதாதா? ஓஹோ, உன் வேண்டுதலை நிறைவேற்றாம போனதுனாலதான் நம்ம குழந்தை ஊமை ஆயிடுச்சா? ஆமா, நம்ம குழந்தை ஊமையா வர்றதுக்கு நீங்க தான் காரணம். நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும் இல்ல? நிச்சயமா வந்துடும். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரே மனவேற்றம் மாறணுங்கிறதுக்காக நான் உன் வழிக்கே வர்றேன் சரசு. நான் மலைக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயப்பா, என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். ரைட். நான் சபரிமலைக்கு போறதா இருந்தா ஒரு நிபந்தனை. நான் மலைக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துடும். நீ நம்புற இல்ல? நிச்சயமா நம்புறேன். நான் போயிட்டு வந்த பிறகு குழந்தைக்கு பேச்சு வரல? நிச்சயமா வந்துடும். அது ஓ நம்பிக்கை. வரலன்னா முன்னரே ஆரம்பிச்ச நீங்களே என்ன செய்யணும்னு முடிவே சொல்லிடுங்க. இங்க இருக்கிற சாமி படத்தை எல்லாம் தலையை சுத்தி வீட்டை விட்டு வெளியில ஏறிடும். இதுக்கு நீ சம்மதிச்சா நான் சபரிமலைக்கு போறேன். சம்மதிக்கிறேன். நான் வணங்குற ஐயப்ப என்ன கைவிட மாட்டான். சரி, சபரிமலைக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா? உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போனா பத்தாது? வாய் வழியா தாங்க சாப்பிடணும். ஓகே, குழந்தைய ரெடி பண்ண. நான் இப்பவே புறப்படுறேன். இப்பவே வா. முறைப்படி விரதம் இருந்து தாங்க போகணும். மாலை போட்டு கருப்பு வேட்டி கட்டி வேஷம் போட்டு தான் போகணுமா? இல்லன்னா அந்த பகவான் ஏத்துக்க மாட்டாரோ? சரி சரி போடு. என்ன இது? பச்சை காய்கறி, அரிசி இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாகும்? நீங்க கேட்டீங்களே விரதம் இருந்துதான் போகணுமான்னு, அதுக்கு பதில் இது. இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும். அது போல முறைப்படி விரதம் இருந்து போனாதான் பக்தி பூர்ணமாகும். சரசு, இந்த மாலை தூங்கும் போது குத்துது, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. தூக்கத்துல இந்த தாலி ரொம்ப உறுத்துதுங்க, கழட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்கவா? எனக்கு அடங்கி நடக்கத்தான் மனைவி தலைவணங்கி தாலி ஏத்துக்கிறா. அது போல கடவுளுக்கு அடங்கி நடக்கத்தான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இன்னும் சிலதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன், மொத்தமா கேட்டுக்குங்க. கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போறதுக்கு காரணம் பாரபட்சம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன். எல்லாரும் சமமா வரணுங்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. அது மட்டும் இல்ல, வீட்டு விளக்கான பெண்கள் உங்களை பார்த்தா மறைஞ்சுக்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி. போரும் போரும் காலட்சேபம். இதெல்லாம் சாமி நம்புறவங்கிட்ட போய் சொல்லு. ரோட்ல போற எல்லாரும் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. மனுஷன் கும்பிடுறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன். இது எல்லாம் நான் சாமி கிட்ட ஐக்கியமாய் சொன்னதா நினைச்சுக்கிட்டியா? உன் எண்ணத்தை மாத்திக்க. விஞ்ஞான முறைப்படி 65 நாள் தப்பு பண்ணாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ண மாதிரி. இத நான் மனசுல வச்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிச்சேன்னு தவிர சாமியை நம்பிக்கிட்டு இல்லை. எப்படா மலைக்கு போயிட்டு வந்து இந்த படத்தெல்லாம் தூக்கி எறிவன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எப்ப மலைக்கு கிளம்பணும்? வர்ற 25ஆம் தேதி உங்களுக்கு இருமுடி. சாமியே ஐயப்போ, கட்டன் கட்டி சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ, சாமியே ஐயப்போ, சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம். இப்பவாவது சாமி இல்லைங்கிறது ஒத்துக்கிறியா? உன்ன மாதிரி லட்சக்கணக்கா பைத்தியக்காரங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ அழுது பிரயோஜனம். மலைக்கு போய் நான் ஜெயிச்சுட்டேன். இந்த படத்தை எல்லாம் நீ தூக்கி எறியறியா இல்ல நான் தூக்கி எறியா? உனக்கு மனசு வர. இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்த குழப்பத்தை நானே தூக்கி எறிகிறேன். ஐயப்பா, ஐயப்பா, உன்னை நம்புறேன். என்ன அவமானப்படுத்திட்டியே, என்ன அவமானப்படுத்திட்டியே. ஐயோ அப்பா, என்னங்க என்னாச்சுங்க? கையில ஏதோ ஒரு வலி. ஐயப்பா, என்னப்பா வலிக்குதா? நீங்க பேசுன? நான் தான் பேசுறேன். பாத்தீங்களா, இப்போ அது ஐயப்பனை நம்புறீங்களா? உங்களை அறியாம ஐயப்பான்னு மனசார கூப்பிட்ட உடனே நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு.